Hello ladies and gentlemen, in this video I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD, USL நம்ம எல்லாத்தையும் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு தான் எனக்கு 1.7 to 1.8 வரைக்கும் ஃபாலோ ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ சிறிய அளவு பெரிய மூமெண்டம் உள்ளதா. இப்போ நம்ம ஸ்விங்கில் இது வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்விங்கை பொறுத்தளவு கோல்டில் எதுவுமே வரல. இன்றைக்கி வந்து காலிலேருந்து இப்போ வரைக்கும் எதுவும் வரல. ஓகேங்களா? ஸோ அதே ஸ்கேல்பிங் வந்து இன்றைக்கி பார்க்கல, கொஞ்சம் அவுட் ஆஃப் செஷனால். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இருந்தது, டைமர் ஆல்ரெடி ஆகிட்டனால நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நான் ஸ்கேல்பிங் என்னன்னு சொல்லி பார்த்து சொல்கிறோம். இப்போது யூஎஸ்டி ஜேபிஐ பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்குள்ளக்க நம்ம ஸ்கேல்பிங்கானதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம யூஎஸ்டி ஜேபிஐயில் டேரெக்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஹை வந்து நல்ல ஒரு வால்யூம் இருக்கும், பிரேக் ஆகும். மொத்த லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1:1.5 அந்த ரேஞ்சு தான் ஆர்ஆர் இருக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இது செல் பார்க்கும் போதில் மட்டும் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா ஃபுல் லிக்யூரிட்டி தான், மேஜர் லோ இதுதான். இந்த லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்ல ஒரு வால்யூம் இருக்கும். அதான் இந்த ஸ்விங் ஹையை பொறுத்தல பார்த்தோன்னா இதுவுமே இங்கே எனக்குள்ளெல்லாம் வால்யூம் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா எதனால் இந்த ஸ்விங் ஹை வச்சோம் அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ பிரேக் பண்ணும் போதில் இது கரெக்டான பிரேக் அவுட்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்விங் ஹையை டேரெக்டாக பாடி க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா க்ளோஸ் பண்ணாது. அதனால தான் இந்த ஸ்விங் ஹை வச்சுருந்தேன். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு சில்வரை பொறுத்தல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை, அதாவது இந்த கேண்டலோட ஸ்விங் ஹையும் இந்த கேண்டலோட ஸ்விங் லோ, இன்றைக்கி வந்து 11:30 கேண்டலோட ஸ்விங் ஹையும் ஈவினிங் 3:15 வந்த ஸ்விங் லோ நம்ம நல்ல பெரிய மூமெண்ட் வந்து பார்க்கலாம். மேலே பொறுத்தல 1:2 இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் கேப்சர் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கீழே வந்து நல்ல ஒரு பெரிய கிடைக்கும். 1:5 வரைக்கும் கூட கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது யூஎஸ்டி கேடை பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை தென் இந்த ஸ்விங் லோக்குள்ளக்க நம்ம ஸ்கேல்பிங்கானது கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூஎஸ்டி கேடை பொறுத்தளவு ஏன் இந்த ஸ்விங் லோனா இது மேஜர் லோ, இங்கே எங்கே வச்சாலும் லிக்யூரிட்டியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வச்சாலும் இந்த லோவில் லிக்யூரிட்டி இருக்குது, இந்த லோவில் வச்சாலும் இங்கே ஃபுல்லாக லிக்யூரிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இந்த லோ ஒன்ஸ் பிரேக் ஆகும் பட்சத்தில் நல்லாவே ஒரு வால்யூம் கிடைக்கும். இப்போ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த ஸ்விங் ஹையோட லிக்யூரிட்டியை ஃபுல்லாக கிராப் பண்ணிவிட்டு இந்த ஸ்விங் ஹை இல்லாமல் இதோட ஹையும் லிக்யூரிட்டி ஆல்மோஸ்ட் எல்லாம் கிட்ட வந்து கிராப் பண்ணிவிட்டு கீழே நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம், நல்ல பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே வால்யூமோட கீழே வரும். தென் யூரோ யூஎஸ்டி பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹையும் இந்த ஸ்விங் லோவும் பார்க்கலாம். லோ வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ரேஞ்ச் தான் கிடைக்கும் ஸ்விங் லோ பொறுத்தளவு. அதே ஸ்விங் ஹையை பொறுத்தளவு ஒரு பெரிய ஆர்ஆர் கிடைக்கும். ஓகேங்களா? தென் பிடிசி இன் ஸ்கேல்பிங்கை பொறுத்தல பார்த்தோம் அப்படின்னா இதுவும் அதே ரேஞ்சு தான். பிரேக் பண்ணும் போதில் கொஞ்சம் நல்லா வால்யூம் கிடைக்கும், அப்பில் போகும்போதில் லெவலில் போகும்போதில் ஒரு சின்ன ஆர்ஆர் தான் கிடைக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த ஸ்விங்கில் பிரேக் ஆச்சுன்னா நல்ல அரௌண்ட் இந்த எஃப்இஜி வரைக்குமே கிடைக்கும். ஓகேங்களா? தென் யூஎஸ் ஆயிலை பொறுத்தளவு உங்களுக்கு கரெக்டாக இந்த ஸ்விங் ஹையும் இந்த ஸ்விங் லோவும் நம்ம ஸ்கேல்பிங்கான கன்சிடர் பண்ணலாம். ஹையை பொறுத்தளவு கொஞ்சம் கம்மியாக தான் ஆர்ஆர் கிடைக்கும், செல்லு வந்து ரொம்ப பெரிய ஆர்ஆர் கிடைக்கும். ஸோ அதனால் செல்லை கூட இங்கே செட் பண்ணி பாருங்க, செட்டப் கூட. ஓகேங்களா? ஸோ இதுதான் உள்ளே எங்கேயுமே பார்க்காதீங்க, உள்ளே ஃபுல்லாக லிக்யூரிட்டி பில்ட் ஆகிருக்கு. ஸோ செக்யூரிட்டி ஃபுல்லாக கிராப் ஆகிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து உள்ளே ட்ரேட் பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா அதில் எஜுகேஷன் டெபாசிட் எதுவும் கால்ஸ் கிடையாது. இது ஃபுல்லாக பார்த்தவங்க கமெண்ட்டில் ஃபுல் ரெடி பண்ணுங்கள். எதுவும் கால்ஸ் இல்லை. ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.